முதல் முறையா முதல் முறையா 8 டிப் 100 ரூபாய் த்ரூ சூப்பர் சாட். யாரு படம் மோத்துனா மங்கா ஹீரோ நன்காதா ஏப்பத்திக்கு 2.0. பாட்டா இறக்கி இறக்கி தள்ளுறாங்க. போடே போடே கைஸ் போடே. ஐயோ வெறியா இருக்க. எப்போதும் கோ சொல்லி 2018 சிவாபுரம் மனசு தேடிட்டாரு. 3 டிப் 200 ரூபாய் த்ரூ சூப்பர் சாட். சரி சரி சிவாபுரம் இது சொல்ல 2018 சிவாபுரம் எல்லாம் கரெக்ட் தான், இல்லன்னு சொல்ல. பட் ஆனா எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்றது, எல்லாருக்குமே வாழ்க்கை வந்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும் சிவாபுரம். ஒரே ஒரு எப்பவுமே ஜெயிக்க முடியாது. எல்லாருக்குமே அதாவது யாரு ரொம்ப சோகமா இருக்காங்களோ, யாரு ரொம்ப வெற்றிக்காக ஏங்குறாங்களோ, யாரு வந்து அதுக்காக அதை பத்தி யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வரும். நீங்க எதை தேடுறீங்களோ, நீங்க தேடுறது வந்து உங்களை தேடுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெற்றியை தேடிட்டு இருந்தாங்க வீட்டு 2.0, வெற்றியும் 2.0 தேடிட்டு இருந்துச்சு. ரெண்டு பேரும் சந்திச்சிட்டாங்க. அன்னைக்கு ஆனதுதான் அந்த அவமானத்துல கிடைச்ச ஒரு வெற்றி தான். என்னைக்கு அவங்கள அவமானப்படுத்தினாங்களோ, என்னைக்கு அவங்கள கீழே இறங்குப்பான்னு சொன்னாங்களோ, அந்த அவமானம் தான் அவங்கள வந்து நான் கத்துனேன் கதறினேன், அது அவங்கள ஒன்று பாயிண்ட் ஒரு இன்ச்சு கூட நிறுத்தல. ஆனா அந்த அவமானம் ஐயோ 2.0 உருவாக்கிருச்சு. அந்த அவமானம் தான் அன்னைக்குதான் சொன்னா வந்து சொல்லிட்டு இருந்தாங்களே, கேமோட இருந்திருந்தா அன்னைக்கு நடக்கிறதே வேற. என்னைக்கு கேம் விட்டு வெளியே போச்சோ அன்னைக்குதான் வந்து இந்த பக்கம் யாரும் கேம்ல வேற. நம்ம சொல்லும் போது எதுவும் பெருசா தெரியல, ஆனா இப்ப தெரியுது அவங்களுக்கு. இனிமேல் அமைதியா இருக்கிறது பெட்டர். இனிமேல் கேமா மட்டும் இருக்கிறது இட் வில் பி மோர் குட். ஹெவி பிரஷர் அவ்வளவுதான். இவங்கெல்லாம் அங்க பாரு, இவங்கெல்லாம் இதுக்கோட ஜாஸ்தியா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் இனிமேல் தடுத்திருத்த முடியாது. வெற்றி இனிமேல் இவங்களுக்கு தான். பரிசு மேல எழுதிட்டு போயிட்டு 7 பாயிண்டா. ஐயோ 7 பாயிண்டா சீரியஸ்லி எடுத்தாங்கன்னா 7 அவ்வளவுதான். அவங்கதான் 50 பாயிண்ட் போட்ட யாரா ஜெயிப்பாங்க இனிமேல. இன்னும் 3 மேட்ச் ஓஜிபிடிஎஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குண்ணா. அதான் எவ்வளவு பாயிண்ட்னே செகண்ட் பிளேஸ் யார் எவ்வளவு பாயிண்ட் இருக்காங்க? யாருப்பா செகண்ட் பிளேஸ்? எவ்வளவு பாயிண்ட் பா? பிரியா கேமிங் 24 பாயிண்ட், 30 பாயிண்ட் லீடிங். டிராஃபியே இவங்களுக்கு தான், இவங்க தான் டிராஃபியே. 5 மேட்ச் டாப் 5 10 கிலோ எடுத்து டாப் 5 வந்தாலே முடிஞ்சு போச்சு. அவங்க தான் டிராஃபி. கன்ஃபார்ம் 2.0 தான். இன்னும் ஒரு மேட்ச் ஹாலபரணம் வந்தவனே ஈஷா கேமிங் அழித்து பிடிச்சாங்க. அங்க பாருங்க, ஈஷா கேமிங் போட்டு குத்து கும்மாங்க. ஆமா என்எம்எஸ் போட்டு பிரிச்சு விட்டான். இவன் ஈஷா கேமிங் ஹாலபரணம் 2.0 யாருமே வரல போலயே. அவ்வளவுதான், கார் எடுத்து கலெக்ட் பண்ணி மாசம் தூக்கி வெளியே பார்த்தாலும் சண்டை, இங்க சண்டை அங்க சண்டை எல்லாம். சிங்கப்பூர் பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா குமார்ஜி எம்எல்ஜி அணி. அதுல எம்எல்ஜி இருந்தா பாருங்க, பேட்டிங் ஏஞ்சல் அணி. ஐயோ அது 1 HP அவள அகால மரணம் சாட்டா அகால மரணம். ராஜி ஸ்லைவ் ராஜுவா நானி ஒரு ஆமா ராஜு ஆஃப் HP ல ஓடுறாரு, புள்ளியில் போட்டு ஓடுறாரு. அதுவும் அவள்தான் புள்ளியில் ஆயிட்டாரு. கீழ குச்சிட்டாங்க. சிங்கப்பூர்ல 1 HP சிங்கப்பூர்ல 1 HP ஈசா போட்டு அடிச்சு அடிக்கிறாங்க. அடிச்சது ஈஸ்வா ப்ரோவா இல்ல அடி வாங்குனது ஈஸ்வா ப்ரோவாங்க? ஆடியன்ஸ் அடிக்கிறாங்க ஈசா போட்டு, வீட்டர் சசிகல் அடிக்கிறாங்க ஈசா போட்டு. சேஞ்ச் வாண்டட் அப்படின்னு ஈசா தூக்கி ஜோன கொடுங்க அப்படின்னு அவர் எடுக்கும் போது முடிக்கப்பட்டதா? ஐயோ இன்னும் முடிக்கப்பட்டதா? ஐயோ ஓல்லினா வேற என்ன பண்றது? ஜோர்டன் வச்சா ஜெயிச்சாங்க இன்னைக்கு. ஜோர்டன் ஆமா ஆமாண்ணே, அதுவும் கரெக்ட்ண்ணே. ஆமாண்ணே, ஜோர்டன் தான் இன்னைக்கு வெறிய விளையாண்டுதானே. ஜோர்டன் தான் வந்து வெற்றி எடுத்து கொடுத்தாங்க. கோஸ்ட் ப்ரோ 1 HP கோஸ்ட் ப்ரோ மட்டும்தான். சிங்கட்ரோல் மட்டும்தான்.
ஐயோ சிங்கட்ரோலும் மகால மரணம் பண்ண என்னடா ஏதோ ஒரு மாதிரியா விளையாண்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஆனா எனிமி பார்த்தாலே புட்டியாயிடுறாங்க இவங்க. எனிமி பார்த்தாலே புட்டிடுறாங்க, அடிக்கவே வேணாம் பார்த்தாலே புட்டியாயிடுறாங்க. என்னென்ன சொல்றான் எங்கேயோ வெடி சவுண்ட் கேட்டுச்சு, ஆனா உண்மையாலுமே எனக்கு வெடி சவுண்ட் கேட்டுச்சு சொல்லி வரேன். பார்த்தா எல்லாம் பொட்டியே புஷ்ஷுன்னு போக போகுது அந்த இடத்துல இருந்து. சிங்கட்ரோல் நாக்காய் கிடக்குறான். ஐயோ என்னென்ன சொல்ற பாரு டேய். அவன் டைம் என்ன அவ்வளவுதான். ஜெயானி பார்த்தா இடியாப்போ இடியாப்போ ஏதாவது சொல்லுமா, நீதான் வீட்டு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் சொல்லும்போது கோட் ஒரு மாதிரி இடியாப்போ அப்படி உனக்கு சொல்லி வேற நல்லா பேச சொல்லி 1000 தக்க சம்மானம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்படி அமைதியா இருந்தா என்ன? அண்ணா ஜெயிக்கும் அண்ணா இடியாப்போ இருங்க அண்ணே ஜெயிக்கிறீங்க. அண்ணே இடியாப்போ. ஆனா நான் சொன்ன இடியாப்பம் இப்ப என் டீமுக்கு அகைன்ஸ்ட் அதான் 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 உண்மைதான். பிரியா கேமிங் ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு தன்னை தானே ஒரு ஜோனத்தனா உணர தன்னது. தமிழ்நாட்டின் பெண் ஜானத்தனா. பெண் சிங்க பெண் ஆடிட்டு இருக்கு, கிச்சிக்கிட்டு எல்லாம் போடுது பெரியா ஆடே இல்ல, ஆனா சிக்கில் போட்டுக்குது. ஆனா இது வந்து யுவாக்கு ஒரு பெரிய டவுன்ஃபால். யுவாவால பழனிக்கா பால் எடுத்து நிறுத்த முடியல. ஆனா பத்தில வேணாம் ஜெயிக்க முடியல, ஜெயிக்க முடியல, ஜெயிக்க முடியல. டீம் சேஞ்சஸ் ஆனா இவங்க ஜெயிச்சாங்க. பெரிய நல்ல நல்ல பிளேயர் எல்லாமே வச்சிருக்கு யுவா, வச்சு ஜெயிக்க முடியல. Bro, beat is completely under pressure. They need one win to give comeback, bro. Okay தல, okay தல. நாங்களாம் எதுவுமே பண்ணல தல. நீங்க தான் சொல்லுவீங்க டீம் மாத்த கூடாதுன்னுவீங்க. நாங்க இந்த தடவை எதுவுமே யாரையும் பிரிக்கல, யாரும் எதுவும் பண்ணல. ஆப்போசிட்ல நல்ல டீமா உருவாக்கலாம், அவ்வளவுதான். நல்ல டீம் ஐவரி தூக்கணும், ஒரு டீமை உருவாக்கணும், பயத்தை இறக்கணும், அவ்வளவுதான். வரலாறு மாற்றி அமைச்சோம். ஆமா ஆமா துரத்துறாங்க துரத்துறாங்க ஈசா துரத்துறாங்க. ஈசா திரும்பிட்டாங்க. வேலை அடி வாங்கியிருந்தாங்கன்னா இன்னும் போட்டு அடிச்சிருப்பாங்க. இவரும் நல்ல ஆட்டக்காரர் தான் ப்ரோ ஈஸ்வா. மஞ்ச ரீக்கால போய் ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க பாருங்களேன். யாஸ்னயா இப்ப அடுத்து மில்டா, இங்க ஒரு 3 பேர் இருக்காங்க, 3 கில்லு. ஐயோ ஹெவிலி 100 போய்க்க போறாங்களா? செஞ்சுரி போட போறாங்களா? என்ன செஞ்சுரிக்கா விளையாடுறாங்களா? இதான் ஐவரிட்டு பிடிக்காத விஷயம். ரெக்கார்ட் அதான் பண்ணு துடிச்சிட்டே இருப்போம். 3 மேட்ச் இவங்க வந்து பாயிண்ட் எடுத்துட்டாங்கன்னா அடுத்த 2 மேட்ச் டிஃபெண்ட் பண்ணாலே போதுன்ற மாதிரி விளையாடிடுவாங்கனே. என்ன டீம் டாப் அடுத்த மேட்ச் அடிப்பாங்க, தெரிஞ்சிரும். அடுத்த மேட்ச் அடிப்பாங்க. 4வது மேட்ச் அடிச்சு விளையாடுவாங்க. 4வது மேட்ச்ல அவங்க கட்டம் கட்டுவாங்க, 4 பேரும் போய் ஒரு இடத்துல நின்னுக்குவாங்க. அந்த வரலாறு திரும்பி ஷேனாக்கு வரலாறு திரும்பி வருமான்னு தெரியல. ஏதாவது அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஐயோ அதெல்லாம் பண்ணா வெறியா இருக்குவே, ரிவெஞ்சா இருக்குவே, ரிவெஞ்சா. அதுதான் நீங்க அன்னைக்கு பண்ணியாச்சானே. எது டீடைல்ஸ் சொன்னீங்க 2.0 வந்து இது பண்ணி அடிச்சுதான் சொன்னீங்க. 2 பக்கம் வந்து ஜோன் பிளாக் பண்ணி அடிச்சாங்களே. இது எப்போ ஷேனாக்லன்னு சொன்னீங்களா? அதுதானே சொல்றீங்க? ஆமா 3-4 பக்கம் நின்னாங்கல்ல. மிராமலை தடுத்துட்டுமே, மிராமலை தடுத்து அடிச்சிட்டுமே. எப்போ அண்ணா அன்னைக்கு நீங்க வட்டமிட்டு ஒரு டீம் மட்டும் அவுட் சீசன்ல பிடிக்கிறது சொல்றேன். 4 பேர் 4 பக்கம் போக விடாம. அதுதான் மிராமர் இல்ல மிராமர்ல வந்து அவங்க ஓரமா இருந்தாங்க, இந்த ஒரு டீம் இருந்தாங்க செத்து போயிட்டாங்க. இல்ல அதாவது அந்த டீம் ஓரமா ஒரே டீம் அவுட் சீசன்ல ஓரமா நிக்க வச்சாங்கல்ல, வெளியே வந்து அந்த மாதிரி வெளியே வந்து நெவரே விடாம 2 டீம் மட்டும், எந்த டீமோட இன்வால்வ்மெண்ட் இல்லாம. இப்ப கூட பண்ணலாம். எங்க இருக்காங்க பிடிஎஸ்? எங்க இருக்கு? இப்ப போக முடியாது, ஏன்னா ஸ்கூல் பக்கம் நிறைய டீம் வரும். இப்ப இங்க மில்டா போர்ல யாருமே இல்லல்ல. இப்ப மில்டா யாருமே இருக்காங்களே. இப்ப மில்டா 2.0 இருக்குல்ல, இந்த இடத்துல பிடிஎஸ் இருந்தோம். பிடிஎஸ் வந்து மில்டா போற ஃபுல்லா சுத்தி வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கு 2.0 வந்து அந்த மாதிரி.
அதுல BTS 2.0 மேல ஒரு தப்பு இருக்கு. அந்த 2 சரௌண்டிங்ல 4 பேருமே அடங்கிட்டானுங்க. மத்த 2 பக்கமும் ஃபுல்லா வந்து இல்ல அது வரும்ன்றேன், அது நடக்கும்ன்றேன். எனக்கு என்ன தோணுது, அது மறுபடியும் மீண்டும் பழி வாங்குற அது ஒரு ரிவெஞ்ச் வெயிட்டிங் அதுக்கு. அதுவும் இது பிளேஸ்மெண்ட் பாயிண்ட்ல தான் நடந்துச்சு. ஞாபகம் இல்ல என்ன? பிளேஸ்மெண்ட் பாயிண்ட்ல வரவிடாம தடுத்தடிச்சாங்க. அதே மாதிரி நடக்கணும். அந்த மாதிரிலாம் ஒரு சீன் நீங்க நடந்துச்சுன்னா என்ன ஆகுறது சொல்லுங்க. ஃபயர் ஆப் போட்டு குவிச்சிட்டு இருந்தாங்க. ஃபயர் ஒன்னு சேட்ல காணானே 2 வாரமா. 2.0 வெயிட்டர்ஸ் 2.0 எமர்ஜாய் விளையாண்டு இருக்கு. பார்த்தாவே அடிக்கிறாங்க, பாக்குறவங்கலாம் அடிக்கிறாங்க, போய் அடிக்கிறாங்க. மஞ்சக்கில இருந்து மஞ்ச போறாங்க. இவங்க மஞ்சள் வயல்ல செத்துட்டு வெள்ளை வயல்ல இருந்து கருப்பு போறாங்க. அவங்க மஞ்சள் வயல்ல இருந்து மஞ்சா போய் அடிச்சுட்டு இருக்காங்க. என்னடா இது இப்படி இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. முதல் முறையா நான் பாக்குறேன் நானு. குமார் ஆகல அடிக்கு. குமார்லாம் ஒரே ஜாலியா இருப்போம் போலயா. அட எனக்கு சண்டை போட ஆள் இல்லண்ணே. நீங்க வேற யாரு கூட சண்டை போடுறதுன்னு தெரியாம ஆள் இருக்கு. நானும் வேற திரு மூழ்கிட்டு யாரும் போட்டு அடிக்க நீங்க சொன்னீங்க பாருங்க, ஜெயனி தான் குமாரியே அடிச்சது. ஜெயனில ஒரு வாரமா அடிச்சுன்னு 273 டிப் 100 ரூபாய் த்ரூ சூப்பர் சாட். குமார் ப்ரோ இப்போ நீங்க பாயிண்டே கிடைச்சாலும் பேச முடியாது ஜெயனி. பாயிண்ட் சரியா? நீங்க நாங்க ஜெயிச்சனா 7 பாயிண்டோட ஸ்லாட் 1ங்கிறதுல அது வந்து மறக்கடிக்கப்பட்டுரும். 24 டீமும் மறந்துடணும் ஸ்லாட் 1ங்கிறது. இன்னைக்கு நாங்க ஜெயிச்சோம் அப்படின்னா மறக்கடிக்கப்பட்டது. மறக்கடிக்க அடுத்து வந்து அடிக்கப்பட்டது, ஒழிக்கப்பட்டது, முடிக்கப்பட்டதுன்றது கூட மறக்கடிக்கப்பட்டது. ஸ்லாட் 1 மறக்கடிக்கப்பட்டது அப்படின்னு போட்டு வேண்டியதான். அவளை பேச விட்டு பேசுறா. ஒரு வாரம் கூட ஸ்லாட் 1ல இல்ல. நீங்க ஏன் இவ்ளோ அதுக்குள்ள ஒரு மேட்ச் கூட இல்ல. ஒரு மேட்ச் கூட இல்ல. ஒரு மேட்ச் கூட இல்ல. ஒரு மேட்ச் கூட இல்ல. இல்லன்னு சொல்றேன். ஒரு மேட்ச் கூட இல்லன்ற ஒரே மேட்ச் தான் வந்து உட்கார்ந்தீங்க, அடுத்து கீழே தள்ளிட்டாங்க. அது என்ன சொல்ற? யார் கீழே தள்ளனா? ஒரு மேட்ச் இல்லையா? ஆமா ஒரே மேட்ச் தான். ஆமாப்பா ஒரே மேட்ச். ஆமாப்பா. அந்த மேட்ச்ல தான் நீங்க வந்தீங்க. மூணாவது மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா நீங்க 4th மேட்ச்ல உட்கார்ந்திருக்கீங்க. ஓகேவா? சாட்டர்டே 4th மேட்ச்ல இருந்து தான் கணக்கு. ஆனா இந்த பொண்ணு வந்து வீரன் நினைக்கிறேன். 145 வீரன் இந்த பொண்ணு குடிக்க நினைக்கிறேன். ஏதோ வளர்த்துக்குது. என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியல. SRH அது என்ன IPL BPL SRH 2.0 தான் ஃபர்ஸ்ட் மேட்சை வின் பண்ணி உங்களுக்கு கீழ இறக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவங்க ரெண்டாவது பாயிண்ட் தான எடுத்தாங்க. நாங்க லேட்டஸ்ட் விக்டரியில தான் நீங்க மேல வந்தீங்க. இல்ல லேட்டஸ்ட் விக்டரியில தான் நீங்க மேல வந்தீங்க. அடுத்த மேட்ச் BTS ஆமா ஜெயிச்சோனே ஃபர்ஸ்ட் மேட்ச் 2.1 விக்டரி இருந்தாங்க. வாய்ப்பு ஆமா ஒரு பாயிண்ட்ல தாங்க. ஆமா 2 பாயிண்ட் கரெக்ட். மேட்ச்ல மூணாவது பாயிண்ட். ஆமா மேட்ச் தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. நாங்க 2 பாயிண்ட் வந்தானே. BTS 1 பாயிண்ட் இருந்தாங்க. 2 பாயிண்ட் இல்ல தம்பி, 1 பாயிண்ட் தான். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 பாயிண்ட் தான்டா. எங்க 10 நாள் ஆமா குமார் STG 2 பாயிண்ட். அமைதியா இரு. STG ஸ்லாட் 1 2ல இருந்தாங்க. நீங்களும் 1 நானும் 1ன்னு இருந்தோம். அப்ப வெட்னஸ்டே ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாங்க 3 நீங்க 1ன்னு இருந்தீங்க. ரெண்டாவது மேட்ச் நீங்க தோத்துட்டீங்க. மூணாவது மேட்ச்ல தான் ஜெயிச்சீங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட். ஐயோ 4 பேரும் சேர்ந்து அடிக்கிறாங்கடா. 4 பேரும் சேர்ந்து அடிக்கிறாங்க ப்ரோ. ஷாட்கன் வச்சு அப்படியே நடந்தது. ஆமா நான் தான் எழுதி சொல்றேன். நீ தான் வீரன் 145. ஊர் முழுக்க உருட்ட கூடாது. நாங்க வந்து அவங்க அப்படி இருந்தோம், இங்க இப்படி இருந்தோம். சரி ஓகே. 2 மேட்ச் உட்கார்ந்தீங்க. 2 மேட்ச் ஒரு வாரம் ஃபுல்லா உட்கார்ந்துருக்கீங்க. நாங்க அது ஒரு வாரம் ஃபுல்லா உட்கார்றோம். அது என்ன கணக்கு? ஒரு வாரம் ஃபுல்லா போன வாரம் உட்கார ஆரம்பிச்சோம். சனிக்கிழமை மணி உட்கார்ந்தோம். நாங்க ஸ்லாட் 1ல சனிக்கிழமை மணிக்கு வந்து உட்கார்ந்தோம். இன்னும் வரைக்கும் உட்காந்துக்கிறோம். இப்ப வரைக்கும் உட்காந்துக்கிறோம். ஸ்லாட் 1 தான். ஸ்லாட் 3 மேட்ச் உட்காந்து பெருமையா பேசிட்டு இருக்கு. 3 நாளே முடிஞ்சு போச்சு. 3 வாரமே முடிஞ்சு போச்சு. 3 மாசமே முடிஞ்சு போச்சு. 3 மேட்ச் 2 மேட்ச் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. புரியல எனக்கு. போர் அடிச்சு போச்சு. ஜெயிச்சு கீழே தள்ளி காலுக்கு கீழே சூத்துக்கு கீழே பெடெக்ஸ் வந்து சாக்கோட பெடெக்ஸ் ஒருத்தவங்க தலைமையில இருக்குது. ராட்ரிகோட பெடெக்ஸ் ஒருத்தனோட தலைமையில இருக்குது. டோனியோட பெடெக்ஸ் ஒருத்தன் தலைமையில இருக்குது. ஐவேரி பெடெக்ஸ் வந்து இன்னொருத்த தலைமையில இருக்கு.
ஏதோ பெடெக்ஸ்னு சொல்லி நீங்க பேசுனீமா பெடெக்ஸ் இல்ல திரும்ப திரும்ப ஜெயிச்சிட்டே இருந்தா ஓஜிய மாத்தணும்னு சொல்லி கேட்டுருவீங்கல எல்லா ஆமா நாங்க தான் போயிட்டு ஒன் சைடட் கதறீங்க நான் ஒரு 2 பாயிண்ட் எடுத்துறோம் இல்லனா எங்களால ஒரே வெற்றி 18 மேல குருசாமி ஐ நேத்தா கட்டி மாசம் ஒன் சைடு நீங்க கதறனால கண்டிப்பா போக முடியாது எல்லாம் கிழிக்கின்னு கேக்குறீங்களா அவமானம் தாங்க முடியல ஐயா உங்க காலை வேணாலும் தொட்டு கும்பிடுறோம் உங்க காலை கழுவி நாங்க குடிக்கிறோம் ஜாலியா கொடுங்கன்னு கேட்டீங்களே நாங்களா கேட்டோம் இப்ப கூட இங்க பாரு we want ஜோர்டன் சோலோல விளையாடுங்கிற ஜோர்டன் பாருங்க அவனுக்கு சம்பந்தம் இல்லாத ஜோர்டன் நாங்களா கூட்டுனுங்கிற ஜோடா நீ வாடா ஜோடா அப்படின்னு நாங்களா கூட்டுனுங்கிறோம் என்னைக்காச்சும் நான் கேட்டுருமா வி வாண்ட்னு என்ன கதறி இருக்குமா என்னைக்காச்சும் நாங்க பண்ணிருக்கோம் சொல்லு இங்கிலாந்துல ஒரு கம்பெனி ஓனர் போய் நீங்க வந்து பேசினாலே குமார் அடக்க முடியும் வேற யாராலையும் அடக்க முடியாதுன்னு போய் நாங்களா கூட்டின்னு வந்தோம் இல்ல சொல்லு நீ நியாயமா சொல்லு நான் நியாயமா தான் கேக்குறேன் கேட்டாங்கன்னா நீங்க கேக்குறதுல ஒரு நியாயம் பிளேயர் சொல்லல இது ஆடியன்ஸ் யார் கேட்டது சொல்ல வேண்டியது உங்க டீம் நாங்க திண்ணி எடுத்துட்டு போறோம் நாங்க எடுத்துட்டு போய் ஜெயிச்சுக்கிறோம் எங்களால ஜோர்டன் இல்லாம ஜெயிக்க முடியாது நீங்க தான் வாங்கி போறீங்க வாங்கி போய் 2 வெற்றி அதுக்கப்புறம் வெற்றியே இல்ல 18 தோல்வி தொடர்ந்து தோல்வி சீசனல் வார்ல 19 மேட்ச் தொடர் தோல்விகள் தோல்வி சொல்லு தோல்வியோ தோல்வி நீங்க கதர்னீங்கன்னா ஒரு டீமம்மா ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ ஐயோ அவங்க 4 பேர் தான் ப்ரோ வேணும் ஆனா அப்ப நீங்க ஜெயிக்கும் போது அதே டீம் கேட்டாங்க எங்களுக்கு ஜோடா வந்தாங்க போய் சவுத்ல போய் ஜானத்தனை கூட்டிட்டு வந்தாங்க என்ன அங்க சோழன் ஸ்கையோ பிளேயர் தாங்க எங்களுக்கு ஜோடா எடுத்தாங்க என்ன நாங்க அப்படி கேட்கல நாங்க அதே டீம் தாங்க எங்க டீமை மாத்தாதீங்கன்னு நாங்க கேட்டோம் எங்க டீமை மாத்தாதீங்க நாங்க லாயலா இருக்கோம் எங்களுக்கு அதே டீம் போதும் நாங்க அவங்கள வச்சு ஜெயிக்கிறோம் அவங்கள வச்சு நாங்க வெற்றி எடுக்கிறோம் அவங்கள வச்சு சாதிக்கிறோம் அவங்கள வச்சு 24 டீமுக்கு சூத்தடிக்கிறோம் நாங்க பேசுமே தவிர நாங்க ஒரு காலமும் வந்து எங்களுக்கு வந்து ஜோடா கூட்டு வந்தாங்க நாங்க ஜோர்டன் எடுத்துட்டு வந்து 2 8 எடுக்கல நாங்க சோலோவா வந்து இன்னொரு சோலோ விளையாடுற பிளேயரோட போய் அவனுடைய சரணாகதி அடைஞ்சு ஜோர்டன் போய் சரணாகதி அடைஞ்சு நீ வந்தாதான் எங்க டீமுக்கு வெற்றி நீ வந்தா மட்டும் தான் எங்களுக்கு வெற்றிங்கிற ஒண்ணு பார்க்கவே முடியும் நீ வந்தா மட்டும் தான் ஸ்லாட் ஒன்று எங்களால காலே வைக்க முடியும் காலை முடிச்சு கீழே அடிக்கிறாங்க காலை உடைச்சு கீழே அடிக்கிறாங்க செவுத்துல அடிச்சு போடுறாங்கன்னு சொல்லி நாங்க போய் ஜோர்டனை கூட்டின்னு வரல நாங்க கூட்டின்னு வரல எங்க டீம்ல உட்கார வைக்கல அதுக்கப்புறம் தொடர்ந்து 12 மேட்ச் தோல்வி எடுக்கல முட்டை பாயிண்ட்ல நாங்க சாவல இது நடக்கல பரவாயில்ல முட்டை டீம் இருந்தாலும் பரவாயில்ல எங்களை நீங்க செருப்புல கூட அடிங்க அதே டீம் கொடுங்க அதே டீம் வச்சு எல்லாரையும் அடிக்கிறோம் எல்லாரையும் உடைக்கிறோம் தம்பி கீழே பான்னு சொல்றவன கீழே பிடிச்சி தள்ளி கழுத்து பிடிச்சி மேல இருந்து கீழே தள்ளல இப்படி கழுத்தை பிடிச்சி தம்பி கீழே சொல்ற கழுத்தை மேல இருந்து பிடிச்சி கீழே தள்ளல அந்த டீம் வந்து சூத்து கீழே உட்கார வச்சு கொயட்டா இருக்கணும்னு சொல்லல நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோ சரியா நல்லா நோட் பண்ணிக்கோ கழுத்தை பிடிச்சி கீழே தள்ளணும் மேல இருந்து கீழே வந்து ஊந்தானுங்க மேல இருந்து கழுத்தை பிடிச்சி கீழே தள்ளணும் கீழே இறங்கப்பான்னு கூட நாங்க நீங்களா டீசெண்டா தம்பி கீழே இறங்கப்பான்னு சொன்னீங்க நாங்க அப்படியே கழுத்து பிடிச்சி கீழே தள்ளணும் அப்படியே தொப்புன்னு போய் கீழே ஒண்ணு 4 பேருக்கு கீழே தள்ளணும் பிளாட் தூக்கு ஒரு வாரமா கீழே உண்டா கிடக்குறீங்க அவன் பேசுறது கேக்குதானே இல்லண்ணா திடீர்னு ஐயோ அப்படின்னாரு அதோட எங்கேயோ போயிட்டாரு மியூட் போட்டு போயிட்டாரு போல ஜாயின்
பண்றா டேய் குமார்? பாயிண்ட்லெஸ் சுத்தமா கொவன்கி 9226 ரூபாய் இவங்க ஜெயிக்கவே மாட்டாங்கன்னு இவராவே சொல்றாரு. ஆனா 33 முட்டை எடுத்துட்டு இவங்க ரிட்டர்ன் கொடுத்தாங்களா இல்லையா? அதே மாதிரி அந்த டீமும் ஒரு 10 இப்ப என்ன 10-11 இது லாஸ் பண்ணிட்டு இவங்களும் வந்துருவாங்க தானேண்ணா. யாருப்பா அதுக்குன்னு மட்டன் தட்டுறது ஒரு இது அவங்க நேரம்ப்பா, அவங்க பேசிதான் அவங்க இந்த மாதிரி. அண்ணா 33 முட்டை எடுத்துட்டு இவங்க திரும்பி ரிட்டர்ன் வந்து அது வந்து அது பொங்கல் டிராஃபிப்பா. ஆனா இது வந்து டிராஃபி கண்டினியூஸ் ஆயிட்டே இருக்குல்ல, இது சீசனல் வார் கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். அது வேற இது வேற, அதுக்கு இது நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து முடிஞ்சிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கும். இது கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். ரொம்ப கஷ்டம் வந்து இதுதான், அது கஷ்டம் கிடையாது. குமார் ஜாயின் லிங்க் கொடு உனக்கு. ஓகே நான் லிங்க் அனுப்புறேன். அவர் பேசுறது பொறுக்காம வெள்ள துரத்தி விடுது பாத்தீங்களா? இதுதான் கர்மம். கர்மம் இல்ல குருமம் இல்ல. வால்யூம் கம்மி பண்ண முடியுமான்னு பார்த்தேன், கம்மி பண்ண முடியல. கிடுக்கிற ஆயிடுச்சு. ஆமா அவர் பேசுறது மட்டும் தான் அப்படி கத்துது. அவனை விட்டு பேச சொன்னா பேச மாட்டேங்கிறான், பேசிட்டே இரு. மூச்சு விடாமல் பேசினால் தான் பேசுவது கரெக்ட் என்று நம்புகிறார்கள். பரவாயில்லை, பேசிக்கொண்டே இருக்கட்டும். கூட இல்ல, பேசிட்டே இருக்கும் போது எல்லாம் பேசி முடிச்சுட்டு சொல்லுன்றாரு. ஜெயினியாக்கு அப்பதான் சொல்றாங்க திரும்பி பேசுவாரு, நீ பேசாதன்றாரு. சொல்லு பேசாத, சொல்லு பேசாத. லீட் போயிடுவாங்க. இன்னைக்கு 2.2 வெற்றி பெற்றாங்கன்னா பாயிண்ட்ஸ் வைஸ் செம்மையா உச்சத்துல இருப்பாங்க. 2.2 7க்கு போயிடுவாங்க அவங்க. 7க்கு எக்ஸ்ட்ரா 4 பாயிண்ட் எப்படி ஓஜி ஸ்குவாட் முன்னாடி ஒரு டீம் கலாமோஜி டீம் இருக்கு. வா வாட் a கேம் गाइस, வாட் a கேம். டிஸ்கார்ட்ல சவுண்ட் கம்மி பண்ண முடியுமா என்ன? டிஸ்கார்ட்ல அந்த ஆப்ஷன் இருக்கு, நான் டிஸ்கார்ட்ல கம்மி பண்ண முடியும். ஹலோ கேக்குதா குமார்? இப்ப கேக்குது. வாருங்கள் வாருங்கள். ஐயோ அண்ணே போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. நான் பாட்டுக்கு கத்திட்டு இருக்கறேன். கேக்குறேன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் தான சொன்னேன் கேக்கலன்னு லவுடே சொல்லிட்டு தானே இருந்தார். என்ன இது யாரும் பேச மாட்டாங்க. நான் பாட்டுக்கு இங்க கத்திட்டு கிடக்குறேன் பைத்தியம் மாதிரி. எவ்வளவு நேரம் கத்திருட்டேன்னு தெரியாம. ஏன்னா அது கூட உங்க வீட்டுக்கு வந்து நானா பாக்குறது போன் சுவிட்ச் ஆஃப் ஆச்சா இல்ல. அண்ணே நீங்க வாயாடி வச்சிருக்கீங்க போல அப்படின்னு நினைச்சு நான் பாட்டு கத்திருக்கிறேன். என்ன இது சவுண்டே கேட்க மாட்டேன். அண்ணன் அண்ணன் கூட்டு பார்த்து போன் எடுத்து அமைக்க பாரு, சுவிட்ச் ஆஃப்ல கிடக்குது. 75 பேரு 20 டீம் இருக்காங்க. வெற்றி நோக்கி போவா. ஐயோ கிருகிருப்பாவா இருக்கே, என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. வாரம் 3வது மேட்ச் ரிசல்ட் ஆக்கிடுவாங்களா? நடுவுல ஜோன் வந்து ரிசல்ட் ஆக்கிடுவாங்களா கைஸ்? அது வேற யோசிக்க வேண்டியது இருக்கு. 2.0 ஜோன்குள்ள வந்துட்டு இருக்காங்க. பிடிஎஸ் இந்த ஜோன்குள்ள வரணும். மொபைல் பிடிஎஸ் கிட்ட ஒரு ஃபைட் நினைக்கிறேன். போய் வந்துட்டாங்க. அண்ணா மொபைல் கிட்ட கிட்ட ஒரு ஃபைட். ஏய் விட்டு பேசுறா. அளவுக்கு அப்புறம் அந்த புள்ள கத்துமான்னு விட்டு அந்த புள்ள என்ன பேசுன்னு கேட்டு அதுக்கு பதில் சொல்றா. எப்படி நான் அது நீங்க ஒண்ணு சொல்லுங்க, நியாயமா சொல்லுங்க. ஓக்கர் பேசும்போது நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? கத்த முடியாது இல்ல, பைத்தியமா நீங்க. அதுக்கு எனக்கு வெறியாவுது, எனக்கு கோவம் வருது. என்ன கேள்விக்கு பதில் எழுதுனதாண்டா கரெக்ட். நீ ஏதோ ஒரு கேள்விக்கு பதில் மேட்ச்ல வந்து ஸ்லாட் 1ல இருந்துட்டாங்கன்னா, அதுவும் போய் சோலோ விளையாடுங்கிற ஜார்டனை போய் 1 வருஷம் 1.5 வருஷமா வாருக்கும் அவனுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தனை போய் கால்ல விழுந்து நீ வந்து ஜெயிச்சு கொடுத்தாதான் எங்களுக்கு வெற்றியேன்னு கூட்டின்னு வந்து அவனை வச்சு ஜெயிச்சு ஸ்லாட் 1க்கு வந்துட்டு இப்படி பேசினா நீங்க சொல்லுங்க. அதனாலதான் ஜார்டன் வந்தது. ஜார்டனுக்கு வார்ல இன்ட்ரெஸ்டே கிடையாது. 4th மேன் இல்ல, சரி வந்து ஒரு நாள் விளையாடட்டுமே அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து ஒரு நாள் வார் விளையாடி பாருங்க அப்படின்னு சொல்லி தான் கூட்டு வந்தது. அவங்க ஒன்னும் கதர்ல காலவில் இல்ல, எதுவும் பண்ணல. நான் பேசட்டுமா? ஏன் அவங்க பிளேயர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? ஜார்டன் போய் கூட்டு வந்தாரு, ஐஜிஎல் வந்து கூட்டு வராருப்பா. இப்ப ஐஜிஎல் வந்து சொல்றாரு ஓகேவா, பிடிஎஸ் 2.0 கிட்ட ஐஜிஎல் வந்து ஹேக்கருக்கே ஹேக்கரை கூட கொடுக்குறாங்க. ஓகேவா, நாங்க என்ன சொல்றோம்?
நாங்க என்ன சொல்றோம் சொல்லு பாயத்துற நீ சொல்லு என்ன சொல்றோம் நாங்க 3 crore ஆடுமா சொல்றோம். என்ன சொன்னாரு ஐஜிஎல் என்ன சொன்னாரு டோனி தேவையில்ல செத்துனே இருக்கிறான் அவனை தூக்குங்க அவன் தேவையில்ல அப்படின்னு ஊரே சொல்லுச்சு ஐஜிஎலும் சொன்னாரு என்ன சொன்னாரு ஒரு என்ன மேட்ச் கூட அவைலபிள் இல்ல அப்ப நீங்க சொன்னதை நான் கேக்குறேன் அப்ப இது என்ன பேச்சு நான் என்ன கேக்குறேன் அது என்ன பதில் சொல்லுது நாங்க என்ன சொன்னோம் சரி எங்க players என்ன சொன்னாங்க மேட்ச் கவுனிங்க நம்ம இது முடிச்ச பிறகு நம்ம இத பத்தி பேசுவோம் கமெண்ட்ரி பேசுவோம் மேட்ச் கவுனிங் மேட்ச் கடைசி நெருங்கிடுச்சு யார் ஜெயிப்பான்னு பார்க்கலாம் இது வேறு நம்ம ஜாயின் பண்ணும்போது மேட்ச் ஜாயின் பண்ணும்போது ரூம் ஜாயின் பண்ணும்போது இத பத்தி நம்ம விவரிப்போம் கமெண்ட் நான் இருக்கேன் ஓகே இதே டாபிக் திரும்ப கொண்டு வர கவலைப்படாதீங்க இதே டாபிக் திரும்ப கொண்டு வர டீமுக்கும் பிடிஎஸ்க்கு ஃபைட் ஆமா ப்ரோ தூக்கி அடிக்குது ப்ரோ நல்லா ப்ரோ வெளிய தூக்கிடுச்சு. கதறது bro. நாளைக்கு வந்து அப்டேட் ப்ரோ கதறது ப்ரோ டிவைஸ்லாம் கொதிக்குது ப்ரோ தீப்பந்தமா கொதிக்குது ப்ரோ டிவைஸ்லாம் நான் ப்ரோ KR தானே நான் update இவ்ளோ ஆமா கேர்னா எல்லாம் தானே மாறும் இவங்க தான் இது பண்ணுவாங்க வேற level. அப்ப ஒரு மாசத்துக்கு ஒரு அப்டேட்டா? ஆமா ஆஹா வேற லெவல். டோனி 1 HP சாக்கு ஆஃப்லைன் ஓட்டின் போன மரம் குள்ள குத்தி அப்படியே நாக் அவுட் ஆஹா இவனுக்கு இது ஒரு பிரச்சனை கால்ல இருந்தே இந்த பிரச்சனை எனக்கு இருந்துனே இருக்குது ஏய் எத்தனை முறைடா வெளிய தோத்தேன் இந்த கேம் சனி முடிச்ச கேம் என்ன ஒரு சாக்கு ஒரு அகால மரம் மைட்டாரு போன டைம்ல அழுத்தி விட்டாங்க சாக்கோ At Monster Sparrow 2135 tip 100 ரூபாய். சிவா bro thank you so much for super chat ஜெயனி 7 trophy chase அப்படின்றாரு எருகானா லோ வாங்கடா போலி ஐயோ, ராட்ரிக் கிட்ட heals ஏ இல்ல. Point some HP. baby speech ஆனந்த கண்ணீர் சிந்தும் முகம். ஒரு ஹீலும் இல்ல பேண்டேஜ் கூட இல்ல என்ன 2 பாயிண்ட் திடீர்னு தவறு இழுக்குது சாக்கோ கிட்ட எடுத்துட்டாரு ஃபர்ஸ்ட் ஐயோ எனக்கு தெரிஞ்சு ராட்ரிக்கு மகாலா என்ன bro சும்மாவே தூக்கி அடிக்குது இதே மொத்த கேம் போட்டு எடுக்குது ப்ரோ சும்மாவே தூக்கி அடிக்குது அவ்வளவுதான் கைஸ் வரலாறு முடிக்கப்பட்டதா பீஜமைய ராட்ரிக் ஐயோ பாய் இறக்கிட்டான் போல பாய் ராட்ரிக்கு மகாலவனம் ஐவரி டோனி ரெண்டே பேர் தான் பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியுமா ஐவரி டோனி ரெண்டே பேர் பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியுமா ரெண்டு பேருமே அவர் டெட்லி டுவோ குமார் அவனுக்கு பாயிண்ட் எடுக்கிறான் குமார் பந்தயம் ஏய் மொபைல் பிடிஸ் பாருப்பா 20 கில் ஆமாண்ணா கன்ஃபார்ம் பாயிண்ட் எடுக்குறாங்க பந்தயம் அண்ணா இதோட 4வது தடவை வெளிய போட்டுச்சனே மாத்தவே முடியல என்னையும் தான் தூக்கி அடிக்குது என்னன்னு தெரியல நாளைக்கு அப்டேட் அப்படிதான் இருக்கும் சிங்கட்ரோல் கார் கவுந்துருச்சு சிங்கட்ரோல் ஹாலா வரணும் ரோல வரணும் பிடிஎஸ் ஏய் பீட்டஸ் சூப்பர் டோனி குத்துறான் டோனி இறங்கறான் ஆல் அவுட் கோஸ் மட்டும் இருக்கான் கோஸ் எல்லாம் 2.0 அடிப்பாளா ஐயோ ஓட்ட அஞ்சாவது தூக்கி அடிக்குது ஐயோ அவ்வளவுதான் ப்ரோ கேம் முடிச்சு ப்ரோ ஒண்ணும் பண்ண முடியாதுல மன்னிச்சிருங்க கைஸ் தடங்களுக்கு வருது வந்துட்டாங்க தூக்கிட்டு இருக்கான் ஐவரி அருமையா தூக்கிட்டு இருக்கான் இங்க பாருங்க இந்த கேப்ல தூக்குறான் தூக்கிட்டான் ஐவரி என்ன ப்ரோ இப்படி தூக்கி அடிக்குது மாஸ்டர் ஸ்லேவ் டீமும் குத்திடுச்சு இவங்க கிட்ட தொட்டாவே தூக்குது பிடிஎஸ் அகால மரணம் பிடிஎஸ் அகால மரணம் அண்ணே என்ன உள்ள கேம் குள்ளாரு ஆமாமா எனக்கு இப்பதான் உள்ளே விட்டுது வந்தவனே 2.0 டப்புன்னு வச்சுட்டேன் அவ்வளவுதான் மாத்தவே இல்லை எந்த டீமையும் பிடிஎஸ் மீண்டும் முட்டை பாயிண்ட்ல அகால பண்ண வந்த நீ மீண்டும் முட்டை பாயிண்ட்ல அகால பண்ண மீண்டும் அகால பண்ண மணந்து கொண்டிருக்கிறது என்ன 52 பாயிண்ட் 50 பாயிண்ட் அடிச்சிருக்கு ஒரு அணி முட்டை பாயிண்ட்ல அடிச்சிருக்கிற அணிக்கு ஜெயனி இப்படி ஒரு முட்டு 30 அடி 40 அடி முட்டுலாம் இல்ல டைரக்டா 200 அடி முட்டு தான் தூக்கி பிடிச்சா ஒரே புட்டி தான் அவ்வளவுதான் தூக்கிட்டான் ஐவரி அவ்வளவுதான் மாஸ்டர் அவ்வளவுதான் முடிச்சிட்டாங்க மாஸ்டர் மைண்ட் எல்லா மேட்சும் பாயிண்ட் எடுத்து கொடுத்துறான் ப்ரோ பார்த்தாலே தெரியுது டீமை தாண்டி இவங்க இப்ப இவங்க ஜோனுக்கு போகணும் 3 டீம் இருக்காங்க இதே மொபைல் டீம்ல 2 பேர் அகல பண்ண கோட்டு ரஷ்கார்ட் அகல பண்ண பண்ணிட்டாங்க அவ்வளவு கில் அடிச்சிருந்தாங்க 19 கில் வச்சிருந்தாங்க பட் 2 பேர் அகல பண்ண பண்ணிட்டாங்க அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம விக்டர் டீம் வந்து ஆல்ரெடி வந்து பாயிண்ட்ல இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோட உயிரோட இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஓகே இந்த பக்கம் ஹைப்பர் சான் அவ்வளவு ஹைப்பர் சான் 1 HP ஹைப்பர் சான் அடிக்கிறானுங்க எங்கேயோ இருந்து புல்லட் வருது ஹைப்பர் சானுக்கு டமால் அடிக்கிறாங்க இவனுக்கு இது ஒண்ணுதானே டிஸ்அட்வான்டேஜா இருக்குன்னு நினைக்கிறேன் வியூ இல்லங்க பாருங்க கீழே தரையை பார்த்து நடக்கிறானுங்க தரையை பார்த்து நடக்கிற பாருங்க பாருங்க அவ்வளவுதான் 11 டீம் குமார் 26 எடுத்து கொடுத்துறாங்க குமார் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுப்பாங்க பாரு ஆமா லோன் வேற
ஏதாவது ஒண்ணு பண்ணுவானுங்க பாரு. ரெண்டே பேர் போறானுங்க பாருங்க, ரெண்டே பேரு 10 கிலோ எடுத்துறோம். ஆமா நான் சொன்ன மாதிரி அவ்வளவுதான். 50 அவுட். 11 கிலோ எடுத்து குத்துறான். ஜோன்குள்ள வந்துட்டான். ஐயோ பாயிண்ட் எடுக்கல போச்சு. பாயிண்ட் எடுக்கல தப்பு பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய தவறு எடுத்துதா 2.0. பெரிய தப்பு பண்ணிடுச்சு ப்ரோ 2.0. மிகப்பெரிய தப்பு. மொபைல் பிடிஸ் தான் கால பண்ண 19 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க, 20 பாயிண்ட் எடுத்திருந்தாங்க. இவங்க தான் சொன்னீங்க அவங்கள கால பண்ண பண்ணிட்டாங்க. ஜூஸ் இருக்காங்க 20 கிலோ இருக்காங்க. 25 பாயிண்ட் எடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். 25 பாயிண்ட் எடுத்துட்டாங்கன்னா 2.0 அதிகமான இதுக்கு போயிடுவாங்க அவங்க. ஒரே ஒருத்தன் தான். ஒரே ஒருத்தன் தான். எஸ்சிசி பக்கத்துலயே இருக்கு. குக்குரு அப்படின்னு அடிக்குது. புரியல. அவ்வளவுதான் ஜூஸ் மறுத்த போடு. நாட்டாம பார்த்தான் பாருங்க, நாட்டாம பார்த்தான் போட்டான் அடிய ஒரு அடிய. ஜூஸ் கொஞ்சம் ஆள வேணும். ஹைப்பர் சான் மட்டும் தான் இருக்கான். ஹைப்பர் சான் மட்டும். அண்ணா நீங்க சொன்ன மாதிரி என்ன ஹைப்பர் சான் மட்டும் வண்டியோட வண்டியா ஸ்மோக் பாயிண்ட்குள்ள வந்தா ஹைப்பர் சான் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அண்ணா பாயிண்ட்குள்ள வந்து ஹைப்பர் சான் வந்தா முடிஞ்சிச்சு. ஸ்மோக்க போட்டானா போதும். அப்புறம் 2.0க்கும் மொபைல் பிடிஎஸ் தான். பிடிஎஸ் வேணுமே 2.0 குத்தி மொபைல் பிடிஎஸ் ஜெயிக்க வச்சிருக்கும் பாரு. அது ஒண்ணு இருக்கு. மொபைல் பிடிஎஸ் லீட் வந்தா அவன் ஸ்டார்ட் பண்ணி போட்டுன்னு வேற கட்டிடுவானுங்க. இப்போ ஹைப்பர் சான போட்டாங்கன்னா எல்லாம் சரியாயிடுமா? தவிர எல்லாரும் ஜோன்குள்ள வந்துட்டாங்க. ரத்தம் கக்கிடுவாங்க பாரு. ரத்தத்தை கட்டிடுவாங்க. ஐயோ ஒரு அடி அகலமா அடி போகுது. அடஞ்சிச்சு குமாரே. வாய்ப்பு கிடைச்சிருச்சு குமாரே. வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ஆமாண்ணே மொபைல் பிடிஎஸ் 2 பாயிண்ட் ஆல்ரெடி அடிச்சு ஜெயிச்சான்னு வச்சுக்கோ குமாரே. அவனுக்கு வந்து 4 பாயிண்ட் வேணுங்க. ஓஹோ ஓகே. 4 7 பார்த்தா 4 தான் பெஸ்ட். அதனால 4 பாயிண்ட் எடுக்க போறாங்கல்ல. 7 பாயிண்ட் லீடிங் போனா அடிக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு நீ வேணா பாரு. நான் சொல்றது நடக்கல. என் பேரையும் மாத்திக்கிற பாரு. 2.0 குத்துவானுங்க. போறேண்ணே 2.0 குத்துவானுங்க. எஸ் கைஸ் படமானது. ஹைப்பர் சான் எடுத்து கொடுத்துறானே பாயிண்ட் வெறியா. டாப் 4 அகால மரணம் ஆயிட போறான். இது சுடாமே ஓடி இருந்திரலாம். அந்த நாய் ஏன் சுட்டு ஓடி இருந்திரலாம். சுடாம வந்து வந்துட்டு இருக்கலாம். 7 பிளஸ் எவ்வளவுப்பா? 13 14 19 பிளஸ் 7 26. விளையாட்டுல 3 பேர் எஸ்டில ஒரே ஒருத்தன் வண்டியில பாரு. ஜம்முல வர பாரு. பாக்கவே பாரு. மொத்தம் அவங்க ரெண்டு சேர்த்து எவ்வளவு பாயிண்ட் வருது டோட்டலா? அவனுங்க இவனுங்க 48 பிளஸ் 26. இதாப்பா அவனுங்க 48பா. இவனுங்க 40 43 44 அதான் 18 பிளஸ் 26னா எவ்வளவு? 30 44. அதான் 4 பாயிண்ட் தான் சொல்றேன்ல. அவனுக்கு பக்கத்துல வந்துட்டானுங்க. 4 பாயிண்ட் தான். ஒரு ஹீல் பேட்ல ஒரு மெட்ஸ் போடுறது கூட தெரியல. எப்படி எஸ்டிஜில சொல்றேன். ஹீல் போடல அவன். ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கூட போடல அவன். ஐயோ ரியாட் 25 பாயிண்ட் தானே. ரியாட் லேட் 15 பிளஸ் 10 25. எஸ்டிஜில 4 பிளஸ் 9 13 பாயிண்ட். ஸ்டார்கிஸ் லைவ் 18 பிளஸ்